நண்பர்களே, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிரீமியர் ப்ரோவை நம்ம எப்படி ரொம்பவே ஃபாஸ்டா யூஸ் பண்றது, அதுல ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் எனேபிள் பண்ணோம்னா நம்மளோட ஒர்க் ப்ரோவை இன்னுமே ஃபாஸ்டா ஆக்கலாம். அதெல்லாம் என்னன்றத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கே தெரியும். இதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற ஆப்ஷன் என்ன, ரிப்பிள் டெலிட் தான். இப்ப எந்த வீடியோ கிளிப் இருக்கு, இதுல நிறைய இடத்துல நான் டெலிட் பண்ணி இருக்கேன். இந்த எல்லா இடத்துலயுமே இடையில நிறைய கேப்ஸ் எல்லாம் இருக்கு. இதை டெலிட் பண்ணிட்டேன்னா ஒரே ஃபுட்டேஜா இருந்து 2 தனி ஃபுட்டேஜ் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவுல கேப் இருக்கு. இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு நான் கர்சர் கொண்டு போய் வச்சு டிராக் அண்ட் டிராப் பண்ணலாம். அப்படி இல்லாம நம்ம டெலிட் பண்ண உடனே 2 கிளிப்பும் சேர்றதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்கு. அதே தான் நம்ம கட் பண்ணதுக்கு வரமா டெலிட் பண்றதுக்கு முன்னாடி ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணோம்னா அந்த 2 கிளிப்புமே மெர்ஜ் ஆயிடும். இது ரொம்பவே சிம்பிளான ட்ரிக் தான். ஆனா கண்டிப்பா இது யூஸ் பண்ணா நம்ம டைம் நிறைய சேவ் ஆகும். இப்ப நம்ம ஒரு 1080p கிளிப்பை எடிட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு 4K வீடியோவை ஆட் பண்ணணும்னு அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்தாலே டைம் லைன்ல ஜூம் ஆகி தான் தெரியும். அதோட ஒரிஜினல் சைஸுக்கு வரதுக்கு நம்ம ஸ்கேல்ல போய் அதோட வேல்யூவை குறைக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கிளிப்பை ரைட் கிளிக் பண்ணி ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லாம நம்ம இம்போர்ட் பண்ணும் போது நம்ம என்ன ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி ரீசைஸ் ஆகி வரணும்னா அதுக்கு ஒரு சிம்பிளான ஆப்ஷன் இருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் எடுத்து மேல இருக்கிற எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. எடிட் ஆப்ஷன்ல போய் ப்ரிஃபரன்ஸ் கிளிக் பண்ணுங்க. அது மீடியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா அது ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை எனேபிள் பண்ணிடுங்க. இதை எனேபிள் பண்ணிட்டோம்னா நம்ம எப்ப இந்த ப்ராஜெக்ட்ல எந்த ஃபுட்டேஜ் இம்போர்ட் பண்ணாலுமே அது ஃப்ரேம் சைஸ்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இப்போ நம்ம 480p கிளிப் எடுத்து வந்தா கூட அது ரொம்பவே கிராப்பா தெரியாது. அது ஜூம் ஆகி ஃப்ரேம் சைஸ்க்கு தகுந்த தெரியும். நம்ம அடுத்ததான் பார்க்க போற ஆப்ஷன் என்னன்னா, இப்போ நீங்க டைம் லைன்ல நிறைய வீடியோ வச்சிருக்கீங்க. உங்க டைம் லைன் ஃபுல்லாவே நிறைய வேற ஒரு கிளிப்ஸ் இருக்கு. இப்ப இடையில நீங்க ஒரு கிளிப் ஆட் பண்ண மறந்துட்டீங்க, இல்ல புதுசா இன்னொரு கிளிப் ஆட் பண்ணணும்னா அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா கிளிப்புமே நம்ம மூவ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு தான் அந்த கிளிப்பை கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரது மிகப்பெரிய வேலை தான். நம்ம ஒவ்வொரு கிளிப்பையும் மூவ் பண்ணிட்டே இருக்கணும். அதனால நம்ம செலக்ட் பண்ணி மூவ் பண்ணா கூட அந்த ஃபுட்டேஜ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இருக்கிற ஸ்பேஸ் நம்ம டெலிட் பண்ணணும். அப்படி இல்லாம ஒரு சிம்பிளான மெத்தடை யூஸ் பண்ணி இதை நம்ம கொண்டு வரலாம். அது எப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப நீங்க எந்த வீடியோ கிளிப்பை மிட்ல ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு ஆல்ட்ட ஹோல்ட் பண்ணி எந்த ஃபுட்டேஜ் பக்கத்துல வேணுமோ அந்த இடத்துல டிராக் பண்ணிருக்கேன். இப்படி பண்ணோம்னா அந்த ஃபுட்டேஜ் அடுத்தது வந்துடும். இதுக்கு இடையில எந்த ஸ்பேஸுமே கிரியேட் ஆகாது. இந்த வீடியோ பர்ஃபெக்டா மிட்ல போய் ஆட் ஆயிடும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு மிகப்பெரிய எடிட்டரா இருக்கீங்க. நீங்க நிறைய டைம் லைன் ஃபுல்லா டிஃபரெண்டான நிறைய வீடியோ கிளிப் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு மார்க்கிங் டூல் நிறைய இடத்துல யூஸ் ஆயிருக்கும். நம்ம யூஸரா எப்படி மார்க்கிங் பண்ணோம்னா நமக்கு எந்த இடத்துல மார்க் பண்ணுமோ அந்த இடத்துல போய் எம்கி பிரஸ் பண்ணாலே மார்க் ஆயிடும். ஆனா அந்த இடத்துல சின்ன ஒரு லைன் மாதிரி மட்டும் தான் தெரியும். நம்ம எம் பட்டன் அழுத்தி மார்க் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஆல்ட்ட ஹோல்ட் பண்ணி அதை டிராக் பண்ணோம்னா அந்த இடம் ஃபுல்லாவே பெருசாகும். அந்த அதுல போய் நம்ம டபுள் கிளிக் பண்ணோம்னா நம்ம ஏதாச்சும் அந்த கண்டென்ட் நேம் போட்டுக்கலாம், அதோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம இந்த மார்க் டூல சேஞ்ச் பண்ணி ஏதாச்சும் நேம் போட்டுட்டோம்னா நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வீடியோல இன்ட்ரோ இருக்கு, வேற ஏதாச்சும் ஃபுட்டேஜ் ஆட் பண்ணாலும் அந்த ஃபுட்டேஜ் நேம் கூட போட்டு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நீங்க ரொம்பவே லோ ஸ்பெசிபிகேஷன் உள்ள பிசி தான் வச்சிருக்கீங்க. அதுல நீங்க நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எடிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட டைம் லைன் சுத்தமா டிராப் ஆயிடும். அதை பார்த்து நம்மளால எடிட் பண்ணவே முடியாது. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம பண்ண எல்லா எஃபெக்ட்டுமே நம்ம டெலிட் பண்ணிட்டு திருப்பி எடிட் பண்றது முடியாத காரியம். அந்த எஃபெக்ட்ஸ் பட்டன் அழுத்தின உடனே நீங்க பண்ண எஃபெக்ட் எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம சேஞ்ச் பண்ண எல்லாமே அந்த வீடியோ கிளிப்ல தான் இருக்கும். நம்ம டிஃபால்ட்டா அந்த எஃபெக்ட்டை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி பண்ணோம்னா உங்களோட சிஸ்டத்துக்கு ஒரு லோடு கம்மியாகும். அதனால டைம் லைன் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு இந்த இடத்துல எஃபெக்ட்ஸ்ங்கிற ஆப்ஷன் இல்லைன்னா இந்த இடத்துல 3 டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அங்க எஃபெக்ட்ஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க டிராக் பண்ணி டிராப் பண்ணிட்டோம்னாலே உங்களுக்கு இந்த எஃபெக்ட் ஆப்ஷன் தெரிய ஆரம்பிக்கும். இந்த வீடியோல லாஸ்டா பார்க்க போற ஆப்ஷன் என்னன்னா, நீங்க வீடியோ தனியா ஷூட் பண்ணிருக்கீங்க, அதுக்கான ஆடியோ வேற டிவைஸ்ல ஷூட் பண்ணிருக்கீங்க. அந்த வீடியோவையும் ஆடியோவையும் மேட்ச் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படணும். டைம் லைன்ல நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டு ட்ராக் பண்ணிட்டு இருக்கணும். இதை ரொம்பவே சிம்பிளான ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம். வீடியோ கிளிப்பையும் ஆடியோ கிளிப்பையும் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. அந்த இடத்துல சிங்க் ஆடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணாலே கொஞ்ச நேரம் கழிச்சு பிரீமியர் ப்ரோவை அனலைஸ் பண்ணி வீடியோவையும் ஆடியோவையும் கரெக்டான இடத்துல சிங்க் பண்ணி கொடுத்துரும். அவ்வளவுதான் வீடியோ. இது மாதிரி பிரீமியர் ப்ரோ பத்தி நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க.